இந்தியாவில் உள்ள பொதுப்பணித்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை பற்றிய தகவல்கள். நீண்ட கடற்கரையை கொண்ட இந்திய மாநிலம் எது? குஜராத். இந்திய ரஷ்ய நாடுகளுக்கிடையில் சமீபத்தில் நடைபெற்ற ராணுவ பயிற்சி திட்டத்தின் பெயர் இந்திரா-7. இந்திய அறிவியல் கழகம் எங்கு அமைந்துள்ளது? பெங்களூர். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை எப்பெயரால் குறியிடப்படுகிறது? சோழமண்டல கடற்கரை. இந்தியாவில் மின்சார ரயில் ஓடிய நகரம் மும்பை. 1925 உலக தபால் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எது? மே 19. தமிழ்நாட்டில் எங்கு நிலக்கரி கிடைக்கிறது? நெய்வேலி. இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி அனுப்பப்பட்ட ராணுவ பிரிவிற்கு என்ன பெயர்? இந்திய அமைதிப்படை. தீயணைப்பு வீரர் அஞ்சலி தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எது? ஏப்ரல் 14. கண்ட்லா துறைமுகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? குஜராத். முப்படைகளின் தளபதி யார்? ஜனாதிபதி. இந்தியாவில் பாதாள ரயில் எங்கு ஓடுகிறது? கொல்கத்தா. ரயில்வே தென் மத்திய மண்டலத்தில் தலைமையகம் எங்குள்ளது? செகந்திராபாத். பெங்களூர் மைசூர் அகல ரயில் பாதை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1993. ரயில்வே மண்டலங்களின் எண்ணிக்கை என்ன? 16. விமானத்தில் ஏற இறங்க பயன்படும் நகரும் ஏணியின் பெயர் என்ன? மூவிங் லேடர். இந்தியாவில் முதலில் தபால் தலை எப்பொழுது வெளியிடப்பட்டது? கராச்சியில். 1852. இந்தியாவில் முழுமையாக குளிர்சாத வசதி செய்யப்பட்ட முதல் ரயில் எது? ராஜதானி எக்ஸ்பிரஸ். ரயில் பாதைகள் எத்தனை வகைப்படும்? 3. சென்னை விமான நிலையம் கட்டப்பட்ட ஆண்டு எது? 1945. தமிழ்நாட்டில் கோரியம் கிடைக்கும் இடம் எது? கன்னியாகுமரி. உலகில் பெரும்பாலோருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் நிறுவனம் எது? இந்தியன் ரயில்வே. உலகிலேயே மிக நீளமான ரயில்வே நடைபாதை எது? மேற்கு வங்காளத்தில் உள்ள காக்பூர் ரயில்வே நிலையம். இந்தியன் ரயில்வே எத்தனை பகுதிகள் உள்ளன? 16. இந்தியன் ரயில்வேயில் அதிவிரைவு ரயில் எது? சதாப்தி எக்ஸ்பிரஸ். இந்தியன் ரயில்வேயின் பறக்கும் ராணி யார்? மும்பையில் இருந்து சூரத் செல்லும் ரயில். இந்தியாவின் முதல் மின்சார ரயில் எது? டெக்கான் குயின். கல்யாண் முதல் புனே வரை. தில்லி லாகூருக்கு இடையில் செல்லும் ரயில் எது? சாம்ஜிதா எக்ஸ்பிரஸ்.